பக்தி ஒன்றுடைய சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, முடக்கு ராசி. முடக்கு ராசி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருத்தரோட ஜாதகத்தில் முடக்கு ராசியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்ப்போம். ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து மூலம் வரைக்கும் எண்ணி வரக்கூடிய தொகை, அந்த தொகையை பூராடம் முதல் எண்ணி வரக்கூடிய நட்சத்திரத்தை கணக்கீடு செஞ்சு அந்த நட்சத்திரம் 12 ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த ராசி கட்டம் முடக்கு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முடக்கு ராசி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொன்னோம். இதுக்கு உண்டான நிவர்த்தி பரிகார ஸ்தலங்கள் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல்ல லக்னம் முடக்கு ராசியாக வந்தால், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 12 லக்னங்களுக்கும் ஒரே திருக்கோவில் தான். லக்னம் முடக்காகி வந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் உள்ள தெற்கு மாசி வீதியில் உள்ள இன்மையிலும் நன்மை தருவார் சிவன் கோவில், அந்த கோவிலில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக. அடுத்து லக்னத்துக்கு 2ஆம் வீடு முடக்கு ராசியாக வரும் பொழுது என்னென்ன பரிகார ஸ்தலங்கள்னு பார்ப்போம். 2ஆம் இடம் மேஷம் விருச்சிகமாக வரும் பொழுது திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுக்குடியில் அமைந்துள்ள மங்களநாதர் சூட்சுமபுரீஸ்வரர் ஆலயம். இது ஒரு மிகச்சிறந்த செவ்வாயினுடைய ஸ்தலம், செவ்வாய் சேத்திரம்னு சொல்லலாம். திருச்சிறுக்குடி சூட்சுமபுரீஸ்வரர் திருக்கோவில். 2ஆம் வீடு ரிஷபம் மற்றும் துலாமாக வரும்போது திருச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது மிகச்சிறப்பான பலன்களை தரும். 2ஆம் வீடாக மிதுனமும் கன்னியும் வரும் பொழுது திருக்காளிமேடு, அதாவது திருநெறிக்காரைக்காடு, திருநெறிக்காரைக்காடு என்பது மருவி திருக்காளிமேடு என்றானது. இந்த திருக்காளிமேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யநாத சுவாமி திருக்கோவில், ஸ்ரீ சத்யநாத சுவாமி திருக்கோவில் அங்கு சென்று வழிபடும் பொழுது இந்த முடக்கு நிவர்த்திக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்ததா கடகமாக இருந்தால், 2ஆம் வீடு கடகமாக இருக்கும் பொழுது கும்பகோணத்தில் நவகிரக ஸ்தலம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சந்திர சூரிய ஸ்தலங்கள், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர சூரிய ஸ்தலங்கள் சிறப்பான பலனை கொடுக்கும். 2ஆம் வீடு சிம்மமாக வரும் பொழுது ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உள்ள மகுடேஸ்வரர் ஆலயம், மகுடேஸ்வரர் ஆலயம் சென்று தரிசனம் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். 2ஆம் வீடு தனுசு மீனமாக வரும் பொழுது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகில் உள்ள திருத்துறையூர் சிஸ்ட குருநாதர் ஆலயம். இது ஒரு மிகப்பெரிய குருஸ்தலம். இங்கு சென்று வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். 2ஆம் வீடு மகரம் கும்பமாக வரும் பொழுது மாணிக்க வாசகர் அவதரித்த திருவாதவூர், நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூர் திருமறைநாதர் திருக்கோவில் வழிபாடு மகரம் கும்பம் முடக்கு ராசியாக வரும் பொழுது, 2ஆம் வீடு முடக்கு ராசியாக வரும் பொழுது மிக சிறந்த ஒரு வழிபாட்டு கொடுக்கும். 2ஆம் வீடு எந்த வீடாக இருந்தாலும் அதுல ராகு இருந்தால் நாகர்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகராஜா திருக்கோவில் சென்று வழிபடலாம். 2ஆம் வீடு எந்த வீடாக இருந்தாலும் கேது பகவான் அமைந்திருந்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகில் உள்ள ராஜபதி கைலாசநாதர் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும். லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் முடக்கு ராசியாக வருபவர்களுக்கான வழிபாடு தலங்களை இப்போ பார்க்கலாம். 3ஆம் வீடாக மேஷம் விருச்சிகம் வருபவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. 3ஆம் வீடு ரிஷபம் துலாம் திருத்தணி முருகன் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். 3ஆம் வீடாக மிதுனமும் கன்னியும் வருபவர்களுக்கு
பழமுதிர்ச்சோலை முருகன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 3ஆம் வீடு கடகமாக இருப்பவர்களுக்கு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் அந்த லைன்ல இருக்குங்க. ஹில்ஸ் ஏரியா. திருமலை குமாரசுவாமி திருக்கோவில். 3ஆம் வீடு சிம்மமாக வருபவர்களுக்கு திருவிடைக்கழி கந்தன் திருக்கோவில். திருவிடைக்கழி கந்தன் திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம், தரங்கம்பாடி அருகில் இருக்கு. 3ஆம் வீடு தனுசு மீனமாக வருபவர்களுக்கு சுவாமிமலை முருகன் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். 3ஆம் வீடு மகரம் கும்பமாக வருபவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகனை தரிசித்தது மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். 3ஆம் வீடு எந்த வீடா இருந்தாலும் அதுல ராகு இருக்கும் பட்சத்துல குக்கே, கர்நாடகாவில் இருக்குங்க, குக்கே அப்படிங்கிற ஊர்ல சுப்பிரமணியர் கோவில், குக்கே சுப்பிரமணியர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். 3ஆம் வீடு எந்த வீடா இருந்தாலும் அதுல கேது இருக்கும் பட்சத்துல உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் வழிபாடு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் அருகில் இருக்கக்கூடிய உப்பூரில் உள்ள வெயிலுகந்த விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும். 4ஆம் இடம் முடக்கு ராசியாக வருபவர்களுக்கான வழிபாடு தலங்களை பார்ப்போம். 4ஆம் இடம் மேசம் விருச்சிகமாக வருபவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் செவனூரில் உள்ள பூமிநாதர் திருக்கோவில். 4ஆம் இடம் ரிஷபம் துலாமாக வருபவர்களுக்கு திருச்சி மண்ணச்சநல்லூரில் உள்ள பூமிநாதர் ஆலயம் சிறப்பான பலனை கொடுக்கும். 4ஆம் இடம் மிதுனம் கன்னியாக வருபவர்களுக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். 4ஆம் இடம் கடகமாக வருபவர்களுக்கு பவானி கூடுதுறையில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பான பலனை கொடுக்கும். 4ஆம் இடம் சிம்மமாக வருபவர்களுக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள சோழவந்தான் அருகில் உள்ள திருவேடகம் திருக்கோவில் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை கொடுக்கும். 4ஆம் இடம் தனுசு மீனமாக வருபவர்கள் பாண்டிச்சேரி கிண்ணம்பேடு அருகில் உள்ள சேஷாங்கபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது நற்பலனை கொடுக்கும். 4ஆம் இடம் மகரம் கும்பமாக வருபவர்களுக்கு திருச்சியில் உள்ள வயலூர் முருகப்பெருமான் திருக்கோவில் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். 4ஆம் இடம் முடக்கு ராசியாக ஆகி அதில் ராகு இருக்கும் பட்சத்தில் திருநெல்வேலியில் உள்ள தென் திருப்பேரை பெருமாள் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். 4ஆம் இடம் முடக்கு ராசியாக ஆகி அதில் கேது இருக்கும் பட்சத்தில் திருப்பூரில் உள்ள திருமுருகன் பூண்டி கேது ஸ்தலம் சென்று வழிபடுவது நற்பலனை கொடுக்கும். லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் முடக்கு ராசியாக வருபவர்களுக்கான வழிபாட்டு தலங்களை பார்ப்போம். 5ஆம் இடம் மேசம் விருச்சிகம் முடக்கு ராசியாக வருபவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பை தரும். 5ஆம் இடம் ரிஷபம் துலாமாக வருபவர்களுக்கு சியாத்தமங்கை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய இருமலர் கன்னி மங்கையக்கரசி திருக்கோவில் வழிபாடு சிறப்பை தரும். 5ஆம் இடம் மிதுனம் கன்னியாக வருபவர்களுக்கு ஸ்ரீமுஷ்ணம் வீரராகவ பெருமாள் திருக்கோவில் வழிபாடு சிறப்பை தரும். 5ஆம் இடம் கடகராசியாக வருபவர்களுக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவில் வழிபாடு சிறப்பை தரும். 5ஆம் இடம் சிம்மராசியாக வருபவர்களுக்கு திருக்காஞ்சி புதுச்சேரி வில்லியனூர் அருகில் உள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை தரும். 5ஆம் வீடு தனுசு மீனமாக வருபவர்களுக்கு திருக்கருகாவூர் கர்ப்பக ரஷாம்பிகை திருக்கோவில் வழிபாடு சிறப்பை தரும். 5ஆம் இடம் மகரம் கும்பமாக வருபவர்களுக்கு கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மங்களாம்பிகை வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 5ஆம் ராசி முடக்காகி வருபவர்களுக்கு ராகு அமர்ந்திருக்கும் பட்சத்தில்
அரவக்குறிச்சியில் உள்ள சிவன் கோவில் வழிபாடு சிறப்பினை தரும். 5ஆம் இடம் முடக்கு ராசியாக அமைந்து கேது அமர்ந்திருக்கும் பட்சத்தில் காளஹஸ்தியில் உள்ள பாதாள விநாயகர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் லக்னத்துக்கு 6ஆம் இடம் முடக்கு ராசியாக வருபவர்களுக்கான பரிகார தலங்களை இப்போது பார்க்கலாம். 6ஆம் இடம் மேஷம் விருச்சிகமாக வருபவர்கள் வீரபத்திரன் கும்பகோணம் அருகில் உள்ள வீரபத்திர சுவாமி திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் ரிஷபம் துலாமாக வருபவர்கள் உக்கடம், அதாவது கோவை மாவட்டம் உக்கடம் அருகில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் மிதுனம் கன்னியாக வருபவர்கள் திருவெண்காடு அகோரமூர்த்தி வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் கடகராசியாக இருப்பவர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் சிம்மமாக இருப்பவர்கள் ஒட்டப்பிடாரம் அருகில் உள்ள மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழி ஒட்டப்பிடாரம் அருகில் உள்ள உலகம்மன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் தனுசு மீனமாக இருப்பவர்கள் 6ஆம் இடம் தனுசு மீனமாக இருப்பவர்கள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் மகரம் கும்பமாக இருப்பவர்கள் கள்ளழகர் மதுரையில் உள்ள கள்ளழகர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 6ஆம் இடம் முடக்கு ராசியாக இருந்து அதில் ராகு இருக்கும் பட்சத்தில் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் வழிபாடு, அதாவது விழுப்புரம் விக்கிரவாண்டி திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் முடக்கு ராசியாக இருந்து அதில் கேது அமர்ந்திருந்தால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் முடக்கு ராசியாக வருபவர்களுக்கான வழிபாட்டு தலங்களை இப்ப பார்க்கலாம். 7ஆம் இடம் மேஷம் விருச்சிகமாக வருபவர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு அல்லது சென்னையில் உள்ள திருமண முருகன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் ரிஷபம் துலாமாக வருபவர்கள் மணமுடித்தநல்லூர் கோவில் தாம்பரம் முடிச்சூர் அருகில் உள்ள மணமுடித்தநல்லூர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் மிதுனம் கன்னியாக வருபவர்கள் திருநகரி சீர்காழி அருகில் உள்ள திருநகரி கல்யாணநாத பெருமாள் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் கடகராசியாக வருபவர்கள் 7ஆம் இடம் கடகராசி முடக்கராசியாக வருபவர்கள் திருமணஞ்சேரி கல்யாண சுந்தரேஸ்வரர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் சிம்மம் முடக்கராசியாக வருபவர்கள் திருவேள்விக்குடி, இதுவும் திருமணஞ்சேரி அருகில் தான் உள்ளது, திருவேள்விக்குடி ஸ்ரீ மணவாளேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் தனுசு மீனமாக வருபவர்கள் திருமுருகன் பூண்டி திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி முருகநாதர் ஆலய வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் முடக்கு ராசியாக, அதாவது மகரம் கும்பம் முடக்கு ராசியாக வருபவர்கள் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 7ஆம் இடம் முடக்கு ராசியாக இருந்து அதில் ராகு அமர்ந்திருந்தால் திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரர் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். அதே போல 7ஆம் இடம் முடக்கு ராசியாக இருந்து அதில் கேது அமர்ந்திருந்தால் கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். லக்னத்திற்கு 8ஆம் இடம் முடக்கு ராசியாக வருபவர்களுக்கான பரிகார தலங்களை இப்ப பார்க்கலாம். 8ஆம் இடம் மேஷம் விருச்சிகம் முடக்கு ராசியாக வருபவர்கள் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 8ஆம் இடம் ரிஷபம் துலாம் முடக்கு ராசியாக வருபவர்கள் பாண்டிச்சேரி சுவர்ணபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். 8ஆம் இடம் மிதுனம் கன்னி முடக்கு ராசியாக வருபவர்கள் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 8ஆம் இடம் கடகம் முடக்கு ராசியாக வருபவர்கள் திங்களூர் கைலாசநாதர் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 8ஆம் இடம் சிம்மம் முடக்கு ராசியாக வருபவர்கள் தஞ்சை பருத்தியப்பர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 8ஆம் இடம் தனுசு மீனம் முடக்கு ராசியாக வருபவர்கள் ஸ்ரீவாஞ்சியம் கைலாசநாதர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும்.
8ஆம் இடம் மகரம் கும்பம் முடக்கராசியாக வருபவர்கள் பரமக்குடி யமனேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 8ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் ராகு இருக்கும் பட்சத்தில் சேஷ்டபுரீஸ்வரர் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் ஊரில் உள்ள சேஷ்டபுரீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். அதே மாதிரியே 8ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் கேது இருக்கும் பட்சத்தில் காந்திமதி திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் ஆலயம் காந்திமதி அம்மன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்கராசியாக இருப்பவர்களுக்கு உண்டான பரிகார தலங்களை இப்ப பார்க்கலாம். 9ஆம் இடம் மேஷம் விருச்சிகம் முடக்கராசியாக வருபவர்கள் விராலிமலை முருகன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் இடம் ரிஷபம் துலாமும் முடக்கராசியாக வருபவர்கள் திருமயம் திருச்சி திருமயம் அருகில் உள்ள சத்தியபுரீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் இடம் மிதுனம் கன்னி முடக்கராசியாக வருபவர்கள் அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூர் அருகில் உள்ள அச்சரப்பாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் இடம் கடகம் முடக்கராசியாக வருபவர்கள் தரங்கம்பாடி திருக்கடையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் வீடு சிம்மம் முடக்கராசியாக வருபவர்கள் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் காஞ்சிபுரம் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் வீடு தனுசு மீனம் முடக்கராசியாக வருபவர்கள் திருச்சியில் உள்ள தாயுமானவர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் இடம் மகரம் கும்பம் முடக்கராசியாக வருபவர்கள் திருஆவினன்குடி முருகன் குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் ராகு இருக்கும் பட்சத்தில் ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டி செல்லும் வழியில தெக்குப்பட்டி ராஜகாளியம்மன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 9ஆம் இடம் முடக்கராசியாகி அதில் கேது இருக்கும் பட்சத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஈச்சனாரி விநாயகர் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் முடக்கராசியாக வருபவர்களுக்கான திருக்கோவில்கள் வழிபாட்டுக்கு உண்டான திருக்கோவில்களை இப்ப பார்க்கலாம். 10ஆம் இடம் முடக்கராசியாக அதாவது மேஷம் விருச்சிகம் 10ஆம் இடமாகி முடக்கராசியாக வரும் பட்சத்தில் பழனி முருகன் ராஜ அலங்கார தரிசனம் பழனி சென்று முருகனின் ராஜ அலங்காரத்தை தரிசனம் செய்வது சிறப்பினை கொடுக்கும். 10ஆம் இடம் துலாம் ரிஷபம் முடக்கராசியாக இருக்கும் பட்சத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 10ஆம் இடம் மிதுனம் கன்னி முடக்கராசியாக இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கம் பெரிய கருடாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமான் கோவில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் தனி சன்னதி வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 10ஆம் இடம் கடகம் முடக்கராசியாக இருக்கும் பட்சத்தில் திருச்சுழி திருமேனிநாதர் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள திருச்சுழி திருமேனிநாதர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 10ஆம் வீடு சிம்மமாக இருக்கும் பட்சத்தில் திருப்புவன வாசல் விருத்தபுரீஸ்வரர் பழம்பதிநாதர்னு சொல்லுவாங்க, தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்கு. திருப்புவன வாசல் விருத்தபுரீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 10ஆம் இடம் தனுசு மீனமாக இருக்கும் பட்சத்தில் அருப்புக்கோட்டை அமுதலிங்கேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். 10ஆம் இடம் மகரம் கும்பமாக முடக்கராசியாக இருக்கும்போது காஞ்சிபுரம் மாழ்வணங்கீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு நற்பலன்களை கொடுக்கும். 10ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் ராகு இருக்கும் பட்சத்தில் விழுப்புரத்திலிருந்து செஞ்சு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய தும்பூர் நாகாத்தம்மன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 10ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் கேது இருக்கும் பட்சத்தில் தர்மபுரி காமாட்சி அம்மன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். லக்னத்திற்கு 11ஆம் இடம் முடக்கராசியாக வருபவர்களுக்கான பரிகார தலங்களை இப்போது பார்க்கலாம். 11ஆம் வீடா மேஷம் விருச்சிகம்
முடக்கராசியாக வருபவர்கள் வீரக்குடி கரைமேல் அழகர், பரமக்குடி அருகில் இருக்கிற கரைமேல் அழகர் திருக்கோவில் சென்று வழிபாடு செய்வது சிறப்பினை கொடுக்கும். 11ஆம் இடம் ரிஷபம் துலாமாக வருபவர்கள் திருக்காவளம்பதி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய திருக்காவளம்பதி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் சென்று வழிபடலாம். 11ஆம் இடம் மிதுனம் கன்னியாக வருபவர்கள் திருவெள்ளரை புண்டரீகாச பெருமாள், திருச்சியிலிருந்து மன்னச்சநல்லூர் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய திருவெள்ளரை பெருமாள் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 11ஆம் இடம் கடகமாக வருபவர்கள் திருநெடுங்குளம், திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய வழியில அமைஞ்சிருக்கிற திருநெடுங்கடநாதர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 11ஆம் இடம் சிம்மமாக வருபவர்கள் பிரான்மலை கொடுங்குன்றநாதர் திருக்கோவில், நத்தம் அருகில் இருக்கக்கூடிய பிரான்மலை கொடுங்குன்றநாதர் திருக்கோவில் வழிபாடு நற்பலன்களை கொடுக்கும். 11ஆம் இடம் தனுசு மீனமாக வருபவர்கள் கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வர பெருமாள் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 11ஆம் இடம் மகரம் கும்பமாக வருபவர்கள் காண்டுக்குடி ராமநாதபுரம் செல்லும் வழியில் உள்ள திருவாடனை ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவில், திருவாடனை ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 11ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் ராகு இருக்கும் போது கோபி அருகில் உள்ள பாரியூர் தொண்டத்துக்காளியம்மன் திருக்கோவில் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். 11ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து கேது இருக்கும் பட்சத்தில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் சிவன் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 12ஆம் இடம் லக்னத்துக்கு 12ஆம் இடம் முடக்கராசியாக வருபவர்களுக்கான திருக்கோவில் வழிபாட்டை இப்ப பார்க்கலாம். 12ஆம் இடம் மேசம் விருச்சிகம் முடக்கராசியாக வருபவர்கள் விழுப்புரம் அருகில் உள்ள மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். 12ஆம் இடம் ரிஷபம் துலாம் முடக்கராசியாக வருபவர்கள் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயம் அல்லது காஞ்சிபுரம் அருகில் உள்ள குபேர ஈஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 12ஆம் இடம் மிதுனம் கன்னி முடக்கராசியாக வருபவர்கள் திருச்சி உத்தமர் கோவில் சென்று வழிபடலாம். 12ஆம் இடம் கடகம் முடக்கராசியாக வருபவர்கள் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகில் உள்ள யானைமலை நரசிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோவில் சென்று வழிபடலாம். 12ஆம் இடம் சிம்மமாக வருபவர்கள் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பினை கொடுக்கும். 12ஆம் இடம் தனுசு மீனம் முடக்கராசியாக வருபவர்கள் கோடிக்கரை வேதாரண்யம் அருகில் திருக்கோடி குழலழகர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 12ஆம் இடம் மகரம் கும்பம் முடக்கராசியாக வருபவர்கள் திருப்புல்லானி உத்தரவாசமுறை அருகில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள் வழிபாடு திருப்புல்லானி சிறப்பினை கொடுக்கும். 12ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் ராகு இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். 12ஆம் இடம் முடக்கராசியாக இருந்து அதில் கேது இருக்கும் பட்சத்தில் கேரளாவில் உள்ள மாங்காடு பகவதி அம்மன் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். இப்போ எங்கிட்ட ஜாதகம் இல்லை, எனக்கு லக்னம் ராசி தெரியாது அப்படிங்கிறவங்க எப்படி முடக்க தோஷம் செய்கிறது, அதுக்கான பரிகாரம் தான் இப்போ நான் சொல்றேன். திருவனந்தபுரம் அருகில் உள்ள திருவள்ளம் பரசுராமர் திருக்கோவில் ஆலயம் சென்று தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம்.